கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஜப ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒரு அருமையான சகோதரி கீதாவுடைய சகோதரன் நேற்று காலமானார். அவருடைய அடக்கம் இன்று மிக அழகாக நேர்த்தியாக நடைபெற்றது. ஆட்கள் மிக குறைவாக இருந்தாலும் நிறைவான ஒரு குடும்ப உணர்வோடு அநேகர் உள்ளார்ந்த அன்போடு வந்து அந்த இறுதி சடங்கை நடத்தி கொடுத்தார்கள். இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு வழியாக நானும் சகோதரியும் சென்றிருந்தோம். அங்கே மிக அழகாக நேர்த்தியான காலை வேளையிலே திருப்பலி, அருமையான திருப்பலி, அந்த மகனுடைய ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுத்தோம். மிக அருமையான முறையிலே அங்கிருந்து நாங்கள் பிரிந்து வந்தோம். இந்த மாலை பொழுதினிலே அந்த மகனுக்காக ஒரு ஜெப வழிபாடை ஆண்டவர் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு வழியாக அதை நம்ம ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டும் வண்ணமாக இதோ இந்த இறந்தோருக்காக துயரம் கொண்டாடுதலை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே என்ன சொல்லப்படுகிறது? 16ஆம் வசனம் 38ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? 16ஆம் வசனம். குழந்தாய் இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து. குழந்தாய் இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து. அழுது முடிச்சிடு, உள்ள தேக்கி வைக்காது. இறந்தவருக்காக கண்ணீர் சிந்து. பெருந்துன்பங்களில் உழல்வர் போல புலம்ப தொடங்கு. தொடர்ந்து வாசிங்க. பெருந்துன்பங்களில் உழல்வோர் போல புலம்ப தொடங்கு. இறந்தோருடைய உடலை தகுந்த முறையில் மூடிவை. அவர்களுடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாதே. மனம் வெதும்பி அழு, உணர்வு பொங்க புலம்பு. இழிவு பேச்சை தவிர்க்கும் பொருட்டு இறந்தவருடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நாளோ இரு நாளோ துயரம் கொண்டாடு. பின்பு துன்பத்தில் ஆறுதல் பெறு. ஆமென். 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 இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்தி பெருந்துன்பங்களில் உணர்வோல் போல புலம்பி அழுது முடிச்சிரு. அதனுடைய உடலுக்கு தகுந்த மரியாதையுடன் அவருடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாதே. மனம் விரும்பி அழுது உணர்வு பொங்க புலம்பி மற்றவருடைய இழிவு பேச்சை தவிர்க்கும் பொருட்டாவது இறந்தவருடைய தகுதிக்கேற்ப ஒரு நாளோ இரு நாளோ துயரம் கொண்டாடுதல் அவசியம். பின்பு துன்பத்தில் ஆறுதல் பெறு. அவ்வளவுதான். ஆறுதல். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, அவருடைய சமூகத்தில் இந்த மகனுடைய ஆண்மையை பார். அந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் போயிருக்கலாம். அவர்களுக்காக, அவருடைய ஆத்ம சாந்திக்காக ஜெபிக்க இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு இந்த மாலை பொழுதினிலே ஒரு மனதாய் கூடி தாய் மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்க. அதனால தான் சீராக்கிய ஞானம் 38ஆம் அதிகாரம் 18-19 வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். துன்பம் சாவை வருவிக்கிறது. துயரமிக்க உள்ளம் வலிமையை
வருத்துகிறது. ஏழையின் வாழ்க்கை உள்ளத்தை வருத்துகிறது. ஆமென். ஆமென். பாருங்கள். துன்பம், இந்த உலகத்திலே துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு. அதனால் அது சாவை வருவிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். ஆமென். துயர்மிக்க உள்ளம் வலிமையை குறைக்கிறது. பேரிடர் நிகழும் பொழுது நம்முடைய துன்பங்கள் நீடிக்கிறது. ஏழைகள் எளியவருடைய வாழ்க்கை அவருடைய உள்ளத்தை வருத்துகிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப செய்ய வேண்டியது என்ன? அப்ப செய்ய வேண்டியது என்ன? 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். உன் உள்ளத்தை துன்பத்திற்கு ஒப்புவித்து விடாதே, அதை துரத்தி விடு, முடிவை நினைத்துக்கொள். அவ்வளவுதான். ஆமென். உன் உள்ளத்தை துன்பத்திற்கு ஒப்புவித்து விடாதே. அதையே நினைச்சு 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 அழுது புலம்பாதே. அதிலேயே மூழ்கி கிடக்காதே. அதை துரத்தி விடு. முடிவை நினைத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முடிவை நினைத்துக்கொள். இன்று உனக்கு, நாளை எனக்கு. அழகா சொல்லப்படும் 22ஆம் வசனத்தில், என்னுடைய நிலையை நினைவில் நினைவில் கொள். உன்னுடையதும் இதை போன்றதே. நேற்று எனக்கு, இன்று உனக்கு. உனக்கு சாவு எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்டது. பர்த், டெத், இடையில நம்முடைய வாழ்க்கை ஒரு சாய்ஸ். அவ்வளோதான். ஆமென். அல்லேலூயா. பர்த்தில் ஞானஸ்தானத்தின் விழா என்று பிரசங்கத்தில் ஃபாதர் ரொம்ப அழகாக சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் பிறந்த குழந்தையை கொண்டு வந்து கோவிலிலே அர்ப்பணிக்கிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக அவன் புதுப்பிக்கப்படுகிறான். அதே உடலை அவன் மரித்த பின்பும் அதே உடலை, அந்த பரிசுத்தமான உடலை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த 2 காரியத்தை ஆவியானவர் அந்த குருவானவர் மூலமாக அறிவித்தார். ஆமென். பர்த், டெத்து. பர்த், டெத்து, இதுக்கு இடையில இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை, உன்னுடைய சாய்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய சாய்ஸ். உன் இஷ்டப்படி வாழ்கிற, உன் இஷ்டப்படி போகிற, உன் இஷ்டப்படி பண்ணுற, எல்லாம் பண்ணுற. ஆனால் அந்த சாய்ஸு எதுக்கு? நன்மைக்கா தீமைக்கா? இன்று நாம் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இதற்காகத்தான் உங்களை இன்று அழைக்கிறார். ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். அதனால தான் 21ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். 21ஆம் வசனம். ராஜா. ஆமென். மறந்து விடாதே, இறந்தோர் திரும்பி வருவதில்லை, அவர்களுக்கு நீ நன்மை செய்ய முடியாது, உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொள்வாய். ஆமென். ஆமென். மறந்து விடாதே. இறந்து போனவங்க இனி திரும்பி வருவதில்லை. அவர்களுக்கு நீ நன்மை செய்ய முடியாது, உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொள்ள. செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இறந்தோரின் அடக்கத்தோடு அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். அவர்களுடைய ஆவி பிரிந்த பின் அவர்களுக்காக ஆறுதல் பெறு. ஆறுதல் பெறு. அதனால தான் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. சரி, இறந்தவருக்காக எப்படி துக்கம் கொண்டாடுறது என்பதை பார்த்தோம். அந்த இறப்பு ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதை குறித்து தான் சீராக்கின் ஞானம் 41ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறது.
வாசிக்க கேட்போமா? சீராக்கிய ஞானம் 41 1 முதல் 4 வரை உள்ள வசங்களை யாராவது ஒருவர் சப்தமாய். ஆமென். இறப்பு. ஓ சாவே, தம் உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றிலும் வளமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமையுள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசப்பாய் உள்ளது. ஆனால் ஓ சாவே, வறுமையுற்றோருக்கும் வலிமை குன்றியோருக்கும் முதியோருக்கும் பொறுமை இழந்தோருக்கும் உன் முடிவு வரவேற்கத்தக்கது. இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே. உனக்கு முன் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போகிறவர்களையும் எண்ணிப்பார். இந்த தீர்ப்பை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார். பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய்? நீ வாழ்ந்தது 10 ஆண்டா, 100 ஆண்டா, 1000 ஆண்டா என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி எழாது. ஆமென். 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 இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே. உனக்கு முன் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போர்களையும் எண்ணிப்பார். சாவு என்பது தன் உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றையும் வளமாய் அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமை உள்ளோருக்கும் அந்த சாவு எப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கு. ஐயோ, என்னால் சாக முடியாது, இத்தனை விட்டுட்டு நான் எப்படி சாவேன், இத்தனையை அனுபவிக்க முடியாமல் நான் எப்படி சாவேன், கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதே ஏழை எளியவன் வலிமையுற்றோர் வேதனை நிறைந்த வாழ்க்கை துன்ப துயரங்களில் இருப்பவர்கள், முதியோராக இருக்கட்டும், பொறுமை இழந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ஐயோ ஆண்டவரே என்னை எடுத்துருங்க, ஐயோ ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க, ஏந்த தொந்தரவும் ஏந்த உபத்திரவும் என்று சொல்லி ஒருபுறம் புலம்புகிறோம். வசதி படைத்தவர்கள் புலம்புவதில்லை, மரணத்திற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் இறப்பின் தீர்ப்பு, பர்த் என்றால் டெத் உண்டு. அந்த பர்த்துக்கும் டெத்துக்கும் இடையே உனக்குள்ள அந்த சாய்ஸ் நாம் தான் தேடிக்கணும். நல்லது தீமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லதை செய்தால் நல்லது, தீயது செய்தால் தீயது. எனவே இறப்பின் தீர்ப்புக்கு நீ அஞ்சாதே. உனக்கு முன் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போவர்களையும் சற்று எண்ணிப்பார். என்று சொன்னால் இறப்பின் தீர்ப்பை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார். பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய்? நீ வாழ்ந்தது 10 ஆண்டா, 100 ஆண்டா, 1000 ஆண்டா என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி எழாது. மாறாக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை நாள் உண்மையாய் இருந்தார் என்ற கேள்வி எழும். அதை குறித்து ஆண்டவரிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பார்களே. ஆண்டவர் கணக்கு கேட்பார். என் மகனே, என் மகளே, ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே, இறப்பை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க நமக்கு ஆண்டவர் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தார். கடவுள் உனக்கு எல்லாம் கொடுத்தாரு. அதை நீ அனுபவிக்க தெரியாமல் அதை உதாசீனப்படுத்தி விட்டாய். எல்லாத்தையும் அழிச்சுட்ட. சொந்த இஷ்டப்படி பிஸ்னஸ் அதில் இதில் எல்லாத்துலேயும் அழித்து விட்டாய். இப்போவாவது இனிமேலாவது மனம் திரும்பி வாழ பயிற்சி பெறு. மனம் மாறுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். மனமாற்றம் தேவை இந்த தவ காலத்திலே. அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நம் கடவுளின் கைவேலைப்பாடு. எபேசியர் 2:10. ஆமென். ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி
கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பிறந்தவுடனே பர்த் ஆனதுமே ஞானஸ்தானத்திற்காக கோவில் கொண்டு போகிறாங்க. இறந்த பிற்பாடு அந்த சடலத்தை பெட்டியிலோடு கொண்டு போகிறாங்க. பிறந்த குழந்தையும் அங்கே மௌனமாக இருக்கிறது, இறந்த மனிதனும் அங்கே மௌனமாக இருக்கிறான். ஆமென். அங்கே பிறந்த குழந்தை ஒன்றும் பேச முடியாது. அதற்கான ஞான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்த இறந்த பெண் மௌன உலகிற்கு இறங்குவோர் ஆண்டவரை மன்றாட முடியாது. ஆமென். அல்லேலூயா. மௌன உலகில் இருக்கிற போது ஆண்டவரை மன்றாட முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும். எபேசியர் 2:4 சொல்லுகிறது, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். ஆமென். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாக இருந்த நாம் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. அந்த அருளாலேயே. ஆமென். ஆமென். இந்த சகோதரியை பாருங்க, கீதாவை. இன்னைக்கு தன் சகோதரன் மரித்த நாள், முதல் நாள் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணுன்ற அந்த அறிவுரை. ஏனென்றால் அந்த சகோதரன் மரிப்பதற்கு முன்பதாக தன் சகோதரிக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மரித்தான். அக்கா, நீ 7 நாள் தொடர்ந்து சிலுவை பாதை செய்யணும். அந்த ஜப வழிபாட்டில் அந்த பையன் படுக்கையில், மரண படுக்கையில் முதல்லையே இறந்துட்டான். அது அப்படியே ஒரு சடலம், அப்படியே உணவை இருந்து சகோதரியோடு இருந்து அப்படியே இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் அவன் இழந்து விட்ட போதிலும் உணர்த்துவதற்காக. எனவே நாம் அந்த காலகட்டங்களிலே உணர்ந்து இனி உள்ள காலங்களில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். உலக போக்கில் ஓடி 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 தளர்ந்து போகிறோம். ஆண்டவருக்காக நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அது ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் வீண் போகாது. அதற்கான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று ஒரு சகோதரனோடு பேசும்போது சகோதரன் என்னோடு பேசினார். பிரதர், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒருத்தி, என் மகனே, கடவுள் இவ்வளவு நாள் உனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு. அவர் உண்டு என்ன கேட்கிறார்? உன் நேரத்தை அவருக்கு கொடு. உன் நேரத்தை அவருக்கு கூட. உன் கடன் பிரச்சனை அவர் தீர்த்துருவார். நீ அவர் சமத்தில் போட்டுரு. உன்னை கொடு, உடலை கொடு, உற்சாகமாய் ஆண்டவர் சமத்தில் அர்ப்பணி. அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில், ஆண்டவரே இதோ உன் அடிமை, அன்னை மரியாள் சொன்னதை போல அவருக்காக இந்த காலை 5 மணியில் உட்காரு. 1 மணி நேரத்தை நீ கொடுத்துப்பார். இந்த 40 நாள் நான் பல முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த 40 நாள் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாமல், இந்த சிலுவை பாதையிலும் சரி, ஸ்தோத்திர வழிபாடுகளிலும் சரி, நீங்கள் இருந்து பாருங்கள், ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப்போ. அதனால தான் ஆண்டவருக்கு சித்தம் இந்த நாளிலே அந்த அருள் சகோதரியோடு அவருடைய சகோதரனுடைய மனைவியும் ஆண்டவர் சமூகத்திலே அமர்த்தும்படி ஆண்டவர் என்று உணர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இது ஆண்டவரால் ஆனது. ஆமென். ஆண்டவர் உணர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்க செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஒரு அருமை கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு போராட்டம் இருக்கிறது. அப்பா, கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு போராட்டம் என்றால் எபேசியர் 6:10 தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம்
10-11 வசனம். ஆமென். ஆமென். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்ற வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறுபடி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிறோம். ஆமென். எனவே பொல்லாத நாள் வரும் பொழுது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுளாலும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகையால் உண்மையை இடைக்கட்டையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். ஆமென். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும். ஆமென். ஆமென். மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். ஆமென். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆமென். ஆமென். ஆமன் பாதர்களே, இந்த நாளின் செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ன ஒரு அற்புதமான செய்தி. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற ஒரு உணர்வோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 6:7 சொல்லுகிறது, மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல் நல்மனதோடு வேலை செய்யுங்கள். வேலை செய்யுங்கள். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இந்த அருமையான நாளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை பொழுதினிலே இந்த சகோதரன் கிளைமண்டுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த இறை வார்த்தைகளை இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை அனைவரையும் அமர செய்து வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கீதாவுடைய சகோதரனும் சகோதரனுடைய மனைவியும் ஆண்டவரே, இதை கேட்கும்படி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் அறிந்தே அழைத்தேர், அழைத்தவர் பெயர் சொல்லி அழைத்து எங்கள் சபையில் சேர்த்து அவர்களை இன்று ஒரு மனதாய் ஜெபிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக வல்ல காரியங்களில் நீர் இந்த குடும்பத்தின் வழியாக செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இதை கேட்கப் போகின்ற அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். எல்லாவற்றையும் மறந்து இனி ஆண்டவருக்கு நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். எல்லா கவலைகளையும் மறந்து ஆண்டவருக்காக நான் என் நேரத்தை, இனி இறுதி நாட்களை, இனி உள்ள காலத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். என் ஆண்டவருக்காக நான் என் நேரத்தை கொடுப்பேன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என் ஜெபம் கேளும், எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் குறிப்பாக அந்த கீதாவுடைய குடும்பத்தார் அனைவரையும், இறந்து போன சகோதரனுடைய குடும்பத்தார் அனைவரையும், குடும்பத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நிறைவாக இன்று ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி. என்றென்றும் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. ஆமேன். ஆமேன். ஆமென். ஆமென். இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.